திமுக வாக்குறுதிகள் 99% நிறைவேற்றப்பட்டதா என தெரியவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் சாதாரண மக்களை ஏமாற்றுவதை ஏற்க முடியாது எனவும், முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் கலவரத்துக்கு பாஜக திட்டமோ என சந்தேகம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் திரும்ப திரும்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதன் மூலமாக ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற பெருத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். இந்த மின்சார அளவீடு மாதந்தோறும் என்கிற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து குடிமக்களுக்கும் குடிமனை பட்டா என்பதும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிதான். ஆனால் அதற்கு மாறாக மக்களை குடியிருப்புகளிலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற நடவடிக்கை என்பது துவங்கியிருக்கிறது. இது நல்லதல்ல. அது மக்களுடைய குடியுரிமை வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை அரசனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே பட்டா கோரி விண்ணப்பித்திருக்கிற, பட்டா கோரி காத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் மனைப்பட்டா வழங்குவதற்கு ஒரு விசேஷமான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மாதம் மின் அளவீடு என்பது உங்க வீட்டில் எடுக்கப்படுதா? அப்பனா அந்த கோரிக்கை நிறைவேற்றணும் தான் அர்த்தம். குடிமனை மக்களுக்கு இப்பெல்லாம் குடிமனை பட்டா வழங்குவோம்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அனகாபுத்தூர்ல வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க சொல்றாங்க, அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனை தெரியல. 99% நிறைவேற்றணும்னு சொன்னா மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது.